வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைமுகமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது ஆனவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருமலையில் கரவிட கோருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்த்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மனத்திடம் பலி. மூறு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூறு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. திரு சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் தொடர்பை காட்டுதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் திருவகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சியின் ஞாயிறு. மகிழ்ச்சி என்னும் திருவிளக்கேற்றி கடவுளின் ஒளியாகிய இயேசுவுக்கு சான்று பகர வருகை புரிந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு புனித அன்னை தெரசா அன்பியத்தின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கின்றோம். மீண்டும் இறைவாக்கினர் எசையா அகமகிழ்ந்து பூரித்து கூறியதாவது: பால்நிலங்கள் புத்துயிர் பெற்று பூத்து குலுங்கும், ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் காண்பார்கள். மக்கள் அனைவரும் நலமும் வளமான வாழ்வும் பெற்று பெருமகிழ்ச்சியில் சீனோனுக்கு வருவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்றார். பயிருடரை போல காலம் கனியும் வரை பொறுமையோடு காத்திருங்கள், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் யாக்கோப்பு நமக்கு அறிவுரை வழங்குகிறார். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவான் மெசியாவை கண்டுகொண்டதின் மகிழ்ச்சியில் தம் சீடர்களை உறுதி செய்ய அனுப்பி வைக்கின்றார். இறைவாக்கினர் விட மேலானவர் என்றும் மனிதராய் பிறந்தவர்களில் மிக பெரியவர் என்றும் தம் முன்னோடிக்கு புகழ் மாலை சூட்டுகிறார். ஆம் அன்பர்களே, யோவாவை போல் மெசியாவை கண்டுணர்ந்து கரடுமுரடான பாதையை வெற்றிகரமாக கடந்து அவர் தரும் நிலைவாழ்வை மகிழ்ச்சியோடு நோக்கி பயணிக்க அவரின் உடனிருப்பை தேடி வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தேடுவோம், நம் தேடலும் தேடும் பொருளும் மெசியாமானால் மகிழ்ச்சியே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி மகிழ்ச்சியோடு இன்று கூடியிருக்கின்ற வேளையில் மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் சிறப்பிக்கின்றோம். இறைவன் நமக்கு கடந்த வாரம் முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். இன்று நமக்கு புதியதொரு நாளையும் புதியதொரு வாரத்தையும் கொடையாக தந்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய படியில் தொடர்ந்து இறை பராமரிப்பு நமக்கு இந்த வாரம் முழுவதும் கிடைக்கப்பெறவும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நமக்கு தந்திடவும் இறையில் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். குடும்பத்தில் திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து காரியங்களும் நன்முறையில் நிறைவேறுவோம்.
எனும் தங்களுடைய குடும்பத்தின் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பத்தினர் தங்களுடைய திருமண வாழ்விற்காக, குழந்தை செல்வங்களுக்காக, நல்ல சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் கடன் சிக்கல்களுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, இவ்வாறு பல நிலைகளில் தொடர்ந்து சிறப்பு கருத்துக்களுக்காக இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய அன்பு பிள்ளைகள் அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற வேளையில், இன்னும் நாளை எழுத இருக்கின்ற வேளையில் இறைவன் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல முறையில் இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுத்து நல்லதொரு வாழ்வை அவர்களுக்கு தந்திர மன்றாடுவோம். நம்மை முழுமையாக தயாரித்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய உளப்பூர்வமான அந்த தயாரிப்பிலே முழுமையாக இறைவன் நமக்கு தன்னுடைய அருக்கரத்துணையை கொடுக்க மன்றாடுவோம். இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டையும் மிகச் சிறப்பாக சிறப்பிக்கக்கூடிய அன்னை தெரசா அன்பியத்தினர் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இறைவன் அன்பிய குடும்பங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றியாகவும் முயற்சிகளுக்கு உடனிருந்து வழிநடத்தமைக்கும் திரு பிஜி சாலினி இவருடைய குடும்பத்தில் அனைவருக்கும் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை வழிகாட்டுதலை இந்த குடும்பத்திற்கு நிறைவாக கொடுத்தரலும் இறையில் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றனர். அஜய் சாழி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் நிறைவாக வளர இறையல் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். டோம்னிக் லாரன்ஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராயப்பன்பட்டியிலே பனிமை அன்னை கோவிலில் நடைபெற இருக்கும் நற்செய்தி பெருவிழா நல்ல முறையில் நடைபெறவும் இறையல் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோமாக. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் மட்டும் நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம் திருமொழிக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட வேண்டுகின்றோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்குன எலிசா வழியாக கற்பித்திரேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருவராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் தொழுகையும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பழியின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் நம்மை பங்கு கொள்ள தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். இதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றும் கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியான ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உமது அன்பு திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். மெழுகுவர்த்தி பவனி அந்த பாடலை போட்டுக்கலாமே. அன்னை தெரசா அன்பியத்தார் பின்னாடி போங்க. குழந்தைகள்லாம் பவனியில் வாங்க. பாடல் பாட மூன்றாம் வாரம். இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக நம்மை தயாரித்தார். நம் வாழ்வை நெறிப்படுத்தி நிறைவாழ்வுக்கு அழைத்தார். ஆம், இந்த திருமுழுக்கு யோவான் தான் மனம் மாறுங்கள்,
விண்ணரசு வந்துவிட்டது. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். எனக்கு பின் என்னை விட வலிமை மிக்கவர் வருகிறார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஆம், திருமுழுக்கு யோவானின் அறைகூவலுக்கு செவிமடுப்போம். நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருப்போம். அவர் வரும்போது அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்கள் ஆவோம். ஜெபம். உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, இயேசு கிறிஸ்துவே, எம்மில் வாரும். எம் அமைதி தேற்றும். முதல் வாசகம் பக்கமெண் 1357. பக்கமெண் 1357. எஸ்ஐயா இறைவாக்குனர் எழுதிய நூல், அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, தொடர்ந்து 10ஆம் இறைவார்த்தை. எஸ்ஐயா இறைவாக்குனர் எழுதிய நூல், அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, தொடர்ந்து 10ஆம் இறைவார்த்தை. பக்கமெண் 1357. முதல் வாசக முன்னுரை. எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு திரும்பும் இஸ்ரேலரின் மனநிலையை பிரதிபலிக்கின்றது. யாவே கடவுள் பால்நிலங்களை சோலையாக மாற்றுகிறார். நலிவுற்றோரை புது பலன் பெற வைத்து பயணிக்க வைக்கிறார். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். பெரும் மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் மலர்ந்திருக்கும். மெசியாவை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் எசாயாவின் இவ்வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். அதிகாரம் 35, இறைவார்த்தை 1 முதல் 6 முடிய, தொடர்ச்சியாக 10ஆம் இறைவார்த்தை. எஸ்ஐயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10. பாலை நிலமும் பால்விழியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என சொல்லுங்கள். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது காலூனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டெழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்களது முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துயரமும் அழுகையும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
குரலனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரலனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமுமாகினாய், ஆதியும் அந்தமுமாகினாய். மழலையின் சிரிப்பில் உன் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் நிறைவா எளிய குரல்தனிலே. ஏழையின் வியர்வையில் நிறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட, சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட. உழைக்கும் கரங்கள் ஒன்றென இறைவன் விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இறைவன் விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் நிறைவா எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் நிறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் நிறைவா எளிய குரல்தனிலே. இரண்டாம் வாசகம் பக்கமெண் 450 விவிலியத்தினுடைய பின்பகுதி. பக்கமெண் 450 யாக்கோப்பு எழுதிய நூல். யாக்கோப்பு எழுதிய நூல் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. பக்கமெண் 450 விவிலியத்தினுடைய பின்பகுதி. பாப்பாவுக்கு எடுத்தாங்க. பின்பகுதி. பக்கம் 450 யாக்கோப்பு எழுதிய நூல் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. பயிர் செய்வோர் எப்படி பொறுமை காத்து காலம் கனியும் வரை காத்திருந்து தன் உழைப்பின் பயனை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைவாரோ, அதேபோல் நம் ஆண்டவரின் வருகைக்கு நம் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொள்ள அறிவுரை கூறும் திருத்தூதர் யாக்கோபு, நடுவர் வந்துவிட்டார்கள், எனவே நிலைவாழ்வை காத்துக்கொள்ள நம்பிக்கையோடு பயணியுங்கள் என்று விடுவிக்கும் மகிழ்ச்சியின் அழைப்பை கவனமுடன் செவிமடுப்போம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 7-10 வரை. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் புளியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள்.
இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு முன் மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்கம் எண் 24. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. பக்கம் எண் 24 அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை குறித்து இடரல் படாதோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதரை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3ஆம் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கோடு நாம் காத்திருந்தோம். அந்த எதிர்நோக்கி இருப்பதால் நம்முடைய வாழ்விலே அன்பு அமைதி நிறைவாக கிடைக்கும் என்பதை கடந்த வாரம் சிந்தித்து பார்த்தோம். தொடர்ந்து எங்கெல்லாம் அமைதி இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக ததும்பி வழியும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே இந்த 3ஆவது வாரம் நமக்கு திரு அவையானது கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய கருத்து மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி யார் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு கரங்களை உயர்த்த சொன்னால் எத்தனை பேர் உயர்த்துவோம்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்தவித சிக்கல் இல்லாமல். நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது அப்படின்னா ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையிலே நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது குடும்ப சிக்கல்களாக இருக்கலாம். இவ்வாறு பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் சொல்லுவாங்க, அவனுக்கு அவன் பிரச்சனை பெருசு, நீங்கள் எளிதாக சொல்லிட்டு போயிடலாம், கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்வுக்கு அவங்களுடைய பிரச்சனை பெரிதாக தெரியும். அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க, நம்ம அது ஒரு கல் மாதிரி தூரம் வச்சு பார்த்தா அது சாதாரணமாக தான் தெரியும், பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு பார்த்தா நம்முடைய கண்களையே அந்த கல் மறைச்சிரும். அதனால் பிரச்சனைகளை தூரத்திலேயே வச்சு பார்த்து அதை அணுக கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்லாம் நமக்கு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. எவ்வளோ தான் அறிவுரை சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் புலம்பி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவெல்லாம் கை தூங்க வைப்போம். இவ்வளவு புலம்பலுக்கு மத்தியில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அதெல்லாம் அப்படின்ட்டு அந்த ஒருத்தர் தூக்குறார், 2 3 மகிழ்ச்சியாக. இந்த ஒரு மனப்பான்மையத்தை இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுக்கணும், நம்ம உருவாக்கிக்கணும் அழைப்பு கொடுக்குறார். இது மகிழ்ச்சியின் வாரம் அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியினுடைய வாரத்தில் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக எப்பொழுதுமே நம்மோடு தான் இருக்கும். இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு என்ன சொல்கிறது, நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, மகிழ்ச்சி என்பது நாய் வாள் மாதிரியாம். நாய் பார்த்தோம்னா அந்த வாழை பிடிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. தன்னுடைய வாள் இப்படியே ஆட்டிகிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் அதுக்காக என்ன நினைக்கும் தெரியாது, அதை எப்படியாவது பிடிச்சிடலாம்ட்டு அதுவும் வாயை பிடிச்சி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாளும் பிடிக்க முடியாது. அப்போ சொல்லுவாங்க, அந்த வாள் அதோட தான் இருக்குது, ஆனால் எங்கேயோ இருக்கிறது மாதிரி அதை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அது முயற்சி எடுக்குது. அது மாதிரி தான் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் நிறைவாக தங்கி இருக்கிறது. அது எங்கேயும் போல. இறையாட்சி உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்லுவார். வேறு எங்கேயெல்லாம் தேடியெல்லாம் போகாத, உங்கள்கிட்ட அது இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடையும்படி தான் நான் அங்கே வந்திருக்கிறேன். மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை நாம் நிறைவாக கண்டு கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு நம்மகிட்ட வந்தார். அப்போ அப்படி அந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய அந்த வாழ்க்கை அணுகுமுறையை நாம் எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய சிக்கல்களை குறித்து எப்பொழுதும் சிந்திக்கக்கூடிய, காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, அல்லது இவ்வளவு சவால்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது அது பெரிய மழையாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மனசு பாரத்தோடு தான் எந்திரிப்போம். அல்லது நாம் பயணம் செய்கின்ற பொழுது, அப்படியே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னோம்னா, ஒருத்தட்ட வேலை பார்க்குறோம்னா இவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இதுவே நினச்சிக்கிட்டே பயணம். அந்த பயணத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு நீரோடை போயிட்டுருக்கோம், அல்லது ஒரு மரம் இருக்கும், அல்லது 4 பேர் போவாங்க. அப்படின்னா கூட நமக்கு தெரியாது.
நான் உங்களை தான் கடந்து போனேன், கையை காட்டினேன், நீங்கள் கூப்பிட்டேன், நீங்கள் பார்க்கல. அப்படியா, நான் ஒரு சிந்தனையில் போயிருப்பேன் அப்படின்ட்டு. பல நேரங்களில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தனையே இருக்காது. நம்மளை கடந்து போகிறவர்கள் அல்லது கடந்து போகக்கூடிய நிகழ்வுகள், அந்த வழி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம உள்ளத்துக்குள்ளே 1008 சிந்தனைகளோடு ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ எதுவுமே நம்மை கடந்து போகக்கூடிய ஒரு சூழலில் அதை அறிந்து கொள்ள மாட்டோம். அதே போல் தான் அன்புக்குரியலே இந்த வாழ்க்கை பயணத்தில் பல காரியங்களை நாம் சுமைகளோடு கடக்கிறதுனால அப்படி இழந்துடுறோம். வாழ்க்கையை ரசிக்கவும் தெரியல, சந்திக்கக்கூடிய மனிதர்களை அன்பு செய்யவும் தெரியல, எல்லாம் ஹாய் 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 அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம்னா அரையாண்டு தேர்வு இதை எத்தனை பேர் சந்தோஷமாக அப்பா இன்னைக்கு பரீட்சை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? பயத்தில் தான் போவோம் பாதி பேர், பயத்தில். அப்போ அந்த பயத்தில் அந்த தேர்வை பிள்ளைகள் சந்திக்கும் போது என்னன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஆமாம் ஃபாதர் டே ஒரு பிள்ளை கைதிருச்சு. ஆமாம், உண்மைதான். அதனால தான் நம்முடைய கல்வியை பற்றி சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்பு வந்தால் கூட இந்த நடைமுறை காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை காரியங்கள் கூட பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடுது. அதுதான் நம்முடைய கல்வி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயம் நம்முடைய வாழ்க்கை கவ்வி விடுகின்றது. இந்த சிக்கல்கள் அதனுடைய வெளிப்பாடாக அந்த பயம் அல்லது ஒரு விதமான ஒரு குமுறல், ஒரு விதமான ஒரு மனச்சலிப்பு, ஏக்கம், இது எல்லாமே நம்முடைய மகிழ்ச்சியை களவாடி விடுகின்றது. அப்போ இதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை அப்படி களவாடி விடுகின்ற பொழுது அங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த சிக்கல்களின் காரணமாக ஒரு பதட்டம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பயம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அதுவே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக பயமும் பதட்டமும் எங்கே இருக்கின்றதோ அங்கே ஒரு புதிய சிந்தனை என்பது உருவெடுக்காது. அதுக்குள்ளேயே தான் நம்ம எப்படி நாய் அந்த வாழை பிடிக்கிறதுக்காக அவ்வப்போது அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மள்கிட்ட தான்ப்பா இருக்குது, எதுக்கு அதை போயிட்டு நம்மளே பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், நம்மள்கிட்ட தான் இருக்குது என்பதை அறியாமல் செய்கிறதோ அதே போல் வாழ்க்கை சூழல், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க வாழக்கூடிய வாழ்வு முறை, அல்லது நம்முடைய தொலைக்காட்சி நம்ம காட்டக்கூடிய வாழ்வு முறை, அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் வாழக்கூடிய வாழ்வு, இது எல்லாமே நம்முடைய மகிழ்ச்சியை களவாடுகிறது. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். இல்லை, நானும் என் வீட்டாரும் எப்படி இருக்கிறோம், எங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது. எனவே இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அல்லது நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் இவ்வளவு இருக்குது, இதையெல்லாம் நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இதிலிருந்து நான் எழுந்து கடந்து செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, நிச்சயமாக நான் கடந்து செல்வேன் அப்படிங்கிற ஒரு உளப்பூர்வமான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிடுவோம். இப்போ கைதூக்குனவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஏன் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? அதெல்லாம் சரியாயிரும் ஃபாதர், இப்போ வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிரச்சனைன்னு இல்லாமையாக இருக்குது, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் அடித்து போயிடலாம். அந்த அடித்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் கூடுதலாக நமக்கு வழி சேர்க்கக்கூடியது நாம் நம்முடைய கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆக இன்றைக்கி 3 வாசகமும் இதை குறித்து தான் நமக்கு சொல்லுகின்றது. இந்த 3 வாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. பிரச்சனை அவங்களுக்கு. இன்றைக்கி எசேயா இறைவாக்குனர் நூல் எடுத்து பார்க்கின்ற ஒரு பகுதி முதல் பகுதி பார்த்திங்கன்னா அசீரியர்களால் பிரச்சனை, 2வது பகுதி பாபிலோனிய அடிமைத்தனம். இந்த ரெண்டுக்கு நிகழ்வுகளுக்கு இடையக்குள்ளதை அவங்க சிக்கி சீரழிகிறாங்க. அப்போ அவங்களுக்கு முழுவதும் பதட்டம், என்ன நடக்க போகுது, கோயிலையும் இடித்து போட்டாங்களே, என்ன நடக்க போகுது, முழுமையான பதட்டமான ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னத்தை நான் கண்டோம், ஒரு வாழ்க்கையில் எதுவும் நிம்மதியே இல்லையே, மாற்றம் வருமா, வரும் அப்படின்ட்டு தான் போன வாரம் சொன்னார். அமைதியாக இருங்க, இயற்கையே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகுது பாருங்கள், அந்த மிருகங்கள்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு கடந்த வாரம் நமக்கு சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் நடக்காத ஒன்று சொல்கிறார். பாலை நிலத்தில் பூத்து குலுங்குமா, நீரோடை ஓடுமா, நடக்குமா? நடக்காது அப்படின்னு நம்ம உடனே சொல்லுவோம். ஆனால் நடக்கும். அங்கே பாருங்கள், மக்கள்லாம் கண் தெரியாதவங்கள்லாம் பார்வையை பெற்றுக்கொள்கிறாங்க, காது கேட்காதவங்களுக்கெல்லாம் காது கேட்குது, நடக்க இயலாதவங்களாம் நடக்கிறாங்க. அப்போ இவ்வளோ வளமையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, பதட்டப்படாதீங்க. அதுதான் இன்றைக்கி முதல் வாசகத்தினுடைய மையக்கரு. ஆக அழிவு ஏற்பட்டுருச்சு, அவ்வளோதான். நினச்சோடனே ஒரே நேரத்தில் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் பதட்டப்பட்டு என்ன பண்ணுறது? ஆனால் நம்பிக்கையாக இருங்க, இப்படி நான் கனவு வாங்குகிறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி பாலை நிலத்தை பற்றி எசேயா இறைவாக்குனர் காணக்கூடிய அந்த கனவு தான் இன்றைக்கி நமக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற. இன்றைக்கி அப்படியே 2வது வாசகத்துக்கு போகும்போது
அங்கே யாக்கோப்பு எல்லா திருத்தூதர்களும் சந்தித்த பிரச்சனை தான், பவுலடியாரும் சந்தித்த பிரச்சனை. ஆண்டவருக்குள் அகமகிழுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் வர இருக்கின்றார். எனவே உங்களுடைய செயல்களை ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஆண்டவர் இருந்தால் வந்துட்டார், இப்போ வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு அழைப்புடுறாங்க. உடனே இவங்க என்ன, அப்போ வரப்போகிறார்ல, தெசலோனிக்கே நகர மக்கள் வந்து அதைத்தான் செய்வாங்க, வரப்போகிறார்ல வேலை செய்ய வேண்டாம், நம்மள்கிட்ட சம்பாரித்து வச்சுருக்க தீத்தா போதும், அதுக்குள்ளாட்டி வந்துடுவார்ல, திரும்ப சம்பாரித்து வச்சோம்னா அது அழிஞ்சு தானே உலகம் அழிய போதில்லை, சோம்பி திடுறாங்க, உழைக்காதும் நுண்ணலாகாதுன்னு அவர் கடிந்துரைக்கிறார். நான் உங்கள்கிட்ட இருக்கும்போது நான் உழைச்சேன்ல, இன்றைக்கு வரைக்கும் நான் உழைச்சிட்டு இருக்கேன்ல, அப்போ நான் சோம்பி திரியணும்ல, சொன்னவன் நானே சோம்பி தெரியல, உழைச்சிட்டு இருக்கிறேன், நீ ஏன் வந்து. அதனால் ஆண்டவர் வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருப்போம். அப்போ அதற்கான செயல்பாடுகளை நம்ம செய்வோம். ஆனால் ஆண்டவர் வர்றாருன்ட்டு நீங்கள் வேறு வழியாக போயிட்டுருக்கிறீங்க, சோம்பி தர்றீங்க அப்படின்ட்டு. அதே சிக்கலைத்தான் யாக்கோப்பும் சந்திக்கின்றார். ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வரப்போகிறார் அப்படின்னு சோம்பி திரியக்கூடியவர்களில் இன்றைக்கி இயற்கையின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். பயிர்களை பாருங்கய்யா, அது ஒரே ஒரு நாள்லையா டப்புன்னு முளைச்சி வந்துடுது, அதை விதைச்சி அது களை எடுத்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தானே பயிர் வளர்ந்து செழித்தோங்கி இது. அதுபோல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காத்துருங்கப்பா. ஏன் உடனே நினைக்கிறீங்க? என் பிரச்சனை பூரா உடனே போயிடணும், என் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் உடனே போயிடணும், என் கடன் சிக்கல் உடனே போயிடும், ஏன் கடன் வந்துச்சு நினச்சி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் தவறாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு குருட்டு நம்பிக்கையில், அல்லது ஒரு நம்மளை யாராவது ஏமாற்றிருக்கலாம், என்னுடைய சிக்கலாக இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தவங்க என்னை ஏமாற்றிருக்கலாம். ஆமாம், உண்மைதான். ஆனால் உடனே வந்துடுவோம்மா இந்த சிக்கல்லேருந்து? உடனே ஒரு நாளில் 1 லட்சத்தை போய் நம்ம திரட்டி கட்டிட முடியுமா? நம்முடைய குடும்ப சூழ்நிலை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு எனக்கு உடல் வலிமை வேணும், உள்ள வலிமை வேணும். நான் உட்காந்து நான் இதை கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடல் வலிமையும் இருக்காது, உள்ள வலிமையும் இருக்காது. அடித்து போவோம், நம்பிக்கையாக போவோம், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு வழிவகைகளை கற்றுத்தருவார், ஞானத்தை கொடுப்பார். அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். இறைவாக்குனர்கள் சொன்னாங்க, இதோ இந்த தாவீதின் குளத்தில் வந்து ஒரு தளிர் உருவாகும், யாராவது பார்த்தாங்களா? அதுதான் இன்றைக்கி பவுல் யாக்கோப்பு சொல்கிறார் கடைசியில். இறைவாக்குனர்களை எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்கப்பா, இறைவாக்குனர் எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. அவங்க சொன்னாங்க, ஆனால் யாருமே பார்க்கல மெஸ்ஸியாவை. அவங்க சொல்லி 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் வருது. அப்போ இந்த மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரே நாளில் அப்படியே பிரச்சனை பூரா போயிடல. நம்முடைய அணுகுமுறை சிறிது என்ன செய்யலாம், எப்படி என் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம், இந்த சிக்கல்களை எப்படி ஒரே இதில் அந்த சிக்கலை பூரா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு மனசில் தாங்கிக்கிட்டு போனோம் அப்படின்னோம்னா அந்த சிக்கல்லேருந்து விடுபட மாட்டோம் அன்புக்குள்ளே. அதுதான் இன்றைக்கி மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி வருகிறார் அப்படின்றால் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு சூழலிலே நம்பிக்கையோடு, அதான் முதல் வார எதிர்நோக்கு இருந்தால் தான் அமைதி கிடைக்கும், அமைதி இருந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். எண்ணத்தை கண்ட உட்காந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்து கேரல்ஸுக்கு வரும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த ஆண்டவர் இயேசுடைய பாலன் இயேசுடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதாக. ஆமாம், ஒரு நாளில் வளப்படுத்திடுமாக்கும் இல்லை. அதுதான் ஆழமான நம்பிக்கை. திரும்ப அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நான் இந்த மாதம் வந்து உங்களுடைய இல்லத்தில் ஜெபிக்கிறேன்னா அடுத்த மாதம் திரும்ப வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சா அதே ஜெபத்தை கூட நான் ஜெபிப்பேன். திரும்ப உங்களை வளப்படுத்துவதற்கு, திடப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. இல்லை தினைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், திரும்ப நான் என்னுடைய வளப்படுத்தி கொண்டிருக்கேன், ஏன்னா நான் இன்னும் இலக்கு அடையலை. அப்போ நம்பிக்கை தளராமல் போகணும், பதட்டப்படாமல் போகணும், ஓடி அடைஞ்சிரும் நிச்சயம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை நம்மதாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே தான் இன்று யாக்கோப்பு சொல்கிறார், பதட்டம் அடையாதீங்க, பயிர்களை பாருங்கள், அது வாட்டுக்கு வளருது. அடுத்த பதட்டம் யாரை தொற்றிக் கொள்கிறது என்றால் திருமுழுக்கு யோவானையே தொற்றிக் கொள்ளுகிறது. அப்போல்லாம் நம்மெல்லாம் யார் நினச்சி பாருங்கள். திருமுழுக்கு யோவான் போன வாரம் என்ன சொன்னார்? அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. எவ்வளோ பெரிய வார்த்தை, வெட்டி போட போகிறோம் அப்படின்ட்டு. எல்லாமே தீயிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள்லாம் யாரும் சரியில்லை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் தீயிலிட்டு எரிக்கப்படும். அப்போ சரியில்லாதவர்களுடைய வாழ்வை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம்னு நினைக்காதீங்க, என்கிட்ட திருமுழுக்கு வாங்கணுன்னு இல்லை, உங்களுடைய செயல்களில் காட்டுங்கள் வாழ்க்கை மாற்றத்தை. அவ்வளோ கடுமையாக பேசினார். வாழ்வியலை நேர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அறநெறி வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை நேர்மையாக வைத்துக்கொள்ளணும்னு அவர் எல்லோருக்கும் அறிவுறுத்துகிறார். மன்னனை சரியில்லை, எனவே ஏரோது மன்னனை சுட்டி காட்டுறார்.
உன் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்க வேண்டாம், விலைக்கு விட்டு அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனசு ஏற்றுக்குது, ஆனால் செயல்படுத்த முடியல. பல நேரங்கள் அப்படித்தான் இருக்கும். மனசு சொல்லும், ஆனால் அதில் செயலில் காட்ட முடியாது. விளைவு அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் அது வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் வரவிருக்கின்றார், அவருடைய மிதியடிவாரை கூட கலட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. வந்துட்டார், திருமுழுக்கு கொடுக்குறாரு, திருமுழுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் கைது செய்யப்படுறாரு. அப்போ இயேசு வந்துட்டார், அவர் சொன்னது மாதிரி இயேசு வந்துட்டார், திருமுழுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அடுத்து ஒரு மாற்றம் நடக்கணும்ல, நான் சொன்னது நடக்கணும்ல, அடிமரத்தில் கோடாரி வைக்கணும்ல, பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை கிடைக்கணும்ல, கிடைக்கல. இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. என்னடா இவர் வந்தோடனே ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. யார்? திருமுழுக்கு யோவான் வந்தோடனே அதிரடியாக இறங்குறாரு. எப்படி இயேசு எருசலேம் ஆலயத்தில் அதிரடியாக இறங்கி தூய்மைப்படுத்தினா, அதே அதிரடி இவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே இருக்குது, திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையின் தொடக்கத்திலே. ஆனால் இயேசுனுடைய அணுகுமுறை அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கும். எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுவார், எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கே அமைதியாக இருப்பார். அப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா சதுசேயரையும் பரிசேயரையும் பார்த்து தான், நீங்கள் வாங்க வரிசை கட்டி நிற்கிறீங்களா, வரப்போகும் சின்னத்துக்கு தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்குவார். ஏன்னா மற்றவங்களாம் நிற்பாங்க பாவ மன்னிப்புக்கு, இந்த கொஸ்டின் நிற்கும். அப்போ அவங்கள எச்சரிப்பார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது இயேசு பாவிகளோட போய் உணவு உண்ணார். பரிசேயர்களை அவர் நேசிக்க தொடங்குவார், எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டு இருப்பார். இவருக்கு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு குழப்பம், செய்தி போயிட்டே இருக்குது. என்னடா இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் அடித்து நொறுக்கிடுவார் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க வீட்டிலே இவர் போய் உட்காந்துருக்காரு. சந்தேகம் வந்துடுச்சு, உண்மையிலே நம்ம திருமுழுக்கு கொடுத்தது இயேசுநாதருக்கு தானா வேற ஆளுக்கா? அதனால தான் இன்றைக்கி சீடர்களை கூப்பிட்டு, ஜெயிலில் இருந்தவர் சீடர்களை கூப்பிட்டு, வரவிருப்பவர் நீர்தாமோ அப்படின்னு போய் கேட்டுவாங்க. இன்றைக்கி சீடர்கள் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்திரேயாவெலாம் அவர் தான் அனுப்பிவிடுவார், போங்க இயேசுக்கு பின்னாடி போங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஜெயிலில் போட்டிருக்கும் போது பதட்டம் அவருக்கு. என்னடா நம்ம அறிவித்தது நடக்கலையே, இங்கே ஒன்றும் நடக்காமல் அவர் பாவிகளை நேசிச்சுட்டு இருக்காரே, பதட்டம். அப்போ தான் இயேசுக்கிட்ட போய் கேட்குறாங்க, வரவிருக்கிற நீதாம்மா யோவான் கேட்டு வர சொன்னான்னு சொல்லும்போது, ஆமான்னு அவர் சொல்லலை. ஆமான்னு அவர் ஆமா நான் தாயா அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவரிடம் போய் சொல்லுங்கள், அவரிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நமக்கு சொல்லப்பட்ட இந்த செய்திகளை அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவரிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வையற்றோர் பார்வை பெறுகிறார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றார்கள், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர். ஆக அங்கு நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை சொல்லுறாரு. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதென்றால் அங்கு மெஸ்ஸியா வந்து விட்டார் அப்படிங்கிறத அர்த்தம். போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அந்த பதட்டப்படக்கூடிய அந்த திருமுழுக்கு யோவானை குறைத்து மதிப்பிடலை இயேசு. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கணும். அவருடைய அந்த பதட்டம் என்பது நீதிக்குரிய பதட்டம், நியாயமானது. நிச்சயமாக யாருக்கு வருதான செய்யும். நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நிச்சயமாக நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார் 100% நடக்கும்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் நடக்கக்கூடிய வழிமுறை, அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம நினச்சது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு பல நேரங்கள் நினைப்போம். இது நம்முடைய குடும்பத்தில் நடக்கும், பங்கு காரியங்களில் நடக்கும், அல்லது பொது வாழ்க்கையில் நடக்கும். நம்ம நினச்சது மாதிரி தான் நடக்கும்னு சொன்னாங்க, இது மாதிரி தான் நடக்கணும். அது எப்படி இப்படி மாற்றி இல்லை, அதனுடைய இந்த அணுகுமுறையில் செய், இது நான் வந்துருச்சுல. நம்முடைய குடும்பத்திலும் அந்த அணுகுமுறையை கடைபிடிக்க கடமை. மனைவி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுங்க, அது இப்படி நடக்கும், இரு அமைதியாரு. இல்லை கணவன் சொல்லுவார், பதட்டப்பட்டு இப்படித்தான் இல்லை, பொறுமையாக இருங்க, இந்த பிரச்சனையே இப்படித்தான் அணுகுவோம். அப்போ ஒரு மாற்று பார்வை, மாற்று சிந்தனை, மாற்று அணுகுமுறையில் இயேசு போய், ஆனால் அவர் திருமுழுக்கு யோவான் எதிர்நோக்கக்கூடியது தான். இதனுடைய விளைவு இன்னைக்கு இவர் பதட்டப்படுறாருல, இது அப்படியே மத்தேயு 23வது அதிகாரத்தில் போய் பாருங்கள், வச்சு செஞ்சிருப்பார். யாரை? பரிசேயரை சதுசேயரை. மறைநூல் அறிஞர்களே, சதுசேயர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. 23வது அதிகாரம் முழுவதும் சாபம் தான். திருமுழுக்கு யோவான்லாம் தோற்று போயிடுவார், அந்த அளவுக்கு இயேசுனார் சாபம் போடுவார். அப்போ அந்த அணுகுமுறை முதல்ல மென்மையாக போகிறாரு.
எல்லாத்தையும் அரவணைக்கிறார். ஒரு குறிப்பிட்டதில் அவங்களால மாறலை அப்படிங்கும்போது அணுகுமுறை மாற்றுறார். அதே போல தான் அன்புக்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு இருக்கணும். அப்படின்னா திருமுழுக்கு யோவானும் மகிழ்ச்சி இழந்துடுறார், பதட்டம் அடைகிறார், ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஆனால் பதட்டம் அடைய நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழா, இந்த பிறப்பு விழாவில் நமக்கு வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை பாலன் இயேசு எனக்கு கற்றுத்தருவார். நல்ல எதிர்நோக்கோடு இருப்பேன். இறைவாக்குனர்கள் அப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு இருந்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள். பல நாட்டு தலைவர்கள், போராட்ட தலைவர்கள், போராளிகள்லாம் சொல்லுவாங்க, எங்களுடைய கனவு இது. இந்த ஈழத்தை எடுத்துக்கிட்டோம்னா சொல்லுவேன், தமிழர்களின் கனவு என்னது? தன்னுரிமை தாயகம். எங்கள் கனவு நான் முடிக்காட்டினாலும் என் பிள்ளை முடிக்கும், என் பிள்ளை முடிக்காட்டினாலும் பேரப்பிள்ளை முடிக்கும். அந்த தலித்து மக்களுடைய அந்த வாழ்வியலுக்காக நான் சொல்கிறது அதானே. ஆகஸ்ட் மாதம் சின்ன பிள்ளைகள்லாம் ஏற்றுங்கய்யா, இன்றைக்கி இருந்தே போராட கற்றுக்குங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டே சென்றோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிலைத்து நிற்கும். ஒரு நாளில் எல்லாமே போயிடாது. எனவே எப்பொழுதுமே நாம் மகிழ்ந்திருப்போம். இனிமேல் யாராவது நான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக மனசோட சொல்லுங்கள். என்ன எங்களுக்கு என்ன குறை இருக்குது? உனக்கு கணக்கு 10 லட்சம் இது என்னது கடன், இன்னும் உனக்கு மகிழ்ச்சியா? அது கடைஞ்சிட்டு போவோம். இவ்வளோ சிக்கல் இருக்குது தொழிலில், அடைஞ்சிட்டு போவோம். ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். அதுக்காக நான் புலம்பிகிட்டு இருந்தேன்னா ஒரு நாளில் போயிடுமா? இப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம் நம்மதாக்கி கொள்வோம். என்னுடைய எஸ்ஐயா இறைவாக்குனரும் அப்படித்தான். அவ்வளவு புலம்பிக் கொண்டு இருக்கின்ற வேளையில் அவர் அடித்து தூக்குறாரு. ஒரு பாலை நிலத்தே பூத்து குலுங்குமா? எவ்வளோ பெரிய ஒரு கனவு. அதே போல் நம்மளும் பார்ப்போம். அப்படியே கடன் 10 லட்சம் இருக்குது, 10 லட்சம் தீர்த்துட்டேன் தெரியுமா? எங்கே தீர்த்த? நான் கனவு வாங்குறேன் தீர்த்துட்டது மாதிரி, என்ன போனது மாதிரி கனவு வாங்குறேன். சிரிக்கிறாங்க பேர், நீ சொல்லிட்டு போயிடுவியா அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்கள், ஆனால் எஸ்ஐயா இறைவாக்குனர் சும்மா எல்லாம் சொல்லலை, அல்லது யாக்கூப்பு சும்மா சொல்ல, அல்லது இயேசு இன்னைக்கு சும்மா சொல்ல. எல்லாத்துக்கும் பின்னாடியுமே பதட்டம் இருக்குது. இந்த பதட்டத்தை தவிர்த்து விட்டு இந்த இயேசுனுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த விழாவிற்கு மட்டுமல்ல, வரவிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு முறை முழுவதுமே பதட்டம் இல்லாமல் வாழ்வோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு துணை செய்வார், என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு உளப்பாங்கோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் கொண்டு சொல்ல இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நம்பிக்கை அறிக்கையிடுவோம். பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
இடத்தில் எடுத்து வைப்போம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை அகமகிழ்வு ஞாயிறாக கொண்டாடுகிற திரு அவையோடு இணைந்து திருத்தந்தை லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களுக்காகவும் இறைமக்களுக்காகவும் எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். வர இருப்பவர் தாம்தான் என்பதை தமது செயல்கள் மூலம் கண்டு உணரலாம் என நற்செய்தியில் எடுத்துரைக்கவும், இயேசுவை பின்பற்றி திரு அவையானது தனது சான்று பகிரவும், வாழ்வில் இயேசுவின் வருகையை பறைசாற்ற உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவருகை கால வளையத்தின் 3ஆம் மெழுகுதிரியை மகிழ்ச்சியின் மெழுகுதிரியாக ஏற்றுகிற இந்த நாளில் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு இந்த பூ உலகில் மெய்ப்பட வேண்டுமென்றும், அமைதி, நீதி, சமத்துவம் செழிக்கும் பூமியாக இந்த வையகம் விளங்கிட உலகின் தலைவர்களும் எம் நாட்டின் தலைவர்களும் உலக மக்கள் யாவருமே உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பயிரிடுபவரை முன்மாதிரியாய் நிறுத்தி யாக்கோபு சுட்டி காட்டுகின்ற துன்பத்தை தாங்குதல், பொறுமையை கடைபிடித்தல் ஆகிய நற்குணங்களில் நாங்கள் வளர வரம் வேண்டும். அதே வேளையில் சமீபத்திய புயல் மற்றும் கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வில் அரசு தரும் இழப்பீடுகளை தாண்டி நீர் செயல்பட வேண்டும் என்றும், அவர்கள் குறையின்றி வாழ வழி பிறக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்கிற முதல் வாசக அறைகூவலுக்கு செவிசாய்த்து இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவருக்கு உற்சாகம் தந்து இயலாதவர்களுக்கு உதவுபவர்களாக திகழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு உண்மையிலேயே தயாரிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய மனிதராய் பிறந்தவர்கள் இறைவனின் பெரியவர்கள் எவரும் தோன்றவில்லை என இயேசுவாலே சுட்டிக்காட்டப்பட்ட திருமுழுக்கு யோவான் பாலைவன குரலை கேட்டு ஆண்டவரின் பாதை ஆதித்தம் செய்து மனிதர்களாய் நாங்கள் இருந்து விண்ணகத்துக்கு மிகப்பெரிய இடம் பெறுகிற அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஆண்டவருடைய இரக்கப்பெருக்கத்தை வேண்டுவோம். அன்பே உருவான இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய திருவுளில் வைத்திருக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவுடன் செவிசாய்த்து நிறைவு செய்து நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பலங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன்.
தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னை தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். நான் இளம் மகிழ நலமுடன் வாழ வாழ்வையை படைக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அளிக்கின்றேன். இளையோர் வாழ்வில் வலமை கண்டிட இனிதே வேண்டுகின்றேன். எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அளிக்கின்றேன். இளையோர் வாழ்வில் வளமை கண்டிட இனிதே வேண்டுகின்றேன். நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் நன்மனம் இறைஞ்சுகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அன்பிற்கனியும் என்னுடையதும் உங்களுடையதுமானியபடி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தாயே, தந்தை என்று முழையெல்லாம் மழை இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்குனர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருள் புரிந்தார். ஆகவே வானகத்தூதர், முதன்மை வானகத்தூதர், வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தாயே தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயதாக்க வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்தோமாக்க நன்று செலுத்தி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலில். அவனிடமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எழுந்து புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் மொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை விளங்கும் பரவி இருக்கும் திருவை நிலையை கூர்ந்தனம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநலினாக அனைவரோடும் எங்கள் குடிமேற்கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். இறைவா, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாங்கள் இன்றைய நாளிலே சிந்தித்து எங்களுடைய வாழ்வு சூழலை திறந்த மனநிலையோடு சிந்தித்து பார்த்திருக்கின்றோம். இறைவா, எங்களை ஆசீர்வதித்தரணும். இதோ மண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்வியலையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எல்லா குடும்பங்களிலுமே சிக்கல் என்பது, முரண்பாடுகள் என்பது, பல்வேறு தடைகள் என்பது நாங்கள் அன்றாட சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரு நாள் கடந்து போய்விடும் என்ற ஒரு இறைவாக்கினருடைய மனநிலையோடு, எதிர்நோக்கின் மனநிலையோடு நாங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழுகின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி எங்களில் நிலைத்திருக்கும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றீர். இறைவா, எங்களை பதட்டமடைய விட வேண்டாம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்திடலாம். எல்லா நிலையிலும் நீர் எங்களை அனைத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவீர் என்பதை உணரச் செய்திடலாம். இதோ இங்கே இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்ப சிக்கல்களாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், உறவு சிக்கலாக இருக்கலாம், புரிதலின்மைகளாக இருக்கலாம், இன்னும் வேலை வாய்ப்பிற்காக எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நாங்கள் விடுபட்டு அவை அனைத்தும் எங்களிடமிருந்து எடுக்கப்படும் என்ற ஒரு உணர்வோடு காத்திருக்கவும் பொறுமையாக இருக்கவும் புனித யாக்கோப்பு சொன்ன வழிகாட்டுதலை பற்றி கொண்டு நாங்கள் செல்ல எங்களுக்கு அருள் புரிந்தரணும். நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திரணும். எங்களுடைய தொழிலை, எங்களுடைய வாழ்வியலை ஆசீர்வதித்திரணும். எங்களுடைய பயணத்தை ஆசீர்வதித்திரணும். பயணத்தில் பாதுகாப்பை கொடுத்திரணும். குளிர்காலம் தொடங்கி இருக்கின்ற வேளையில் முதியோர்கள் துன்புறுகின்ற வேளையிலே அந்த வயதிற்கேற்ற அயர்வுகளை அவர்களிடமிருந்து எடுத்து நல்ல உடலுள்ள சுகத்தை தந்திரணும். மழை நாள்
சேதமடைந்திருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கை வாழ் மக்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு நல்ல முறையிலே நிவாரணம் கிடைத்து நல்லதொரு வாழ்வியலை பற்றி கொள்ள வேண்டுகின்றோம். அன்பு பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்தவங்க செய்தரணும். தொடர்ந்து உம்முடைய வழிகாட்டுதலில் நாங்கள் எந்நாளும் எங்களோடு எங்கள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு வாழச் செய்வீராக. உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து வலிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் கூடிய அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் என்னும் உலகில் மொக்கந்தவராய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கண்டும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாகவும் இப்பொழுதேத்தும் வரமரலமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறையாட்சி மண்ணில் மலர் அனைவரும் இணைந்து மன்றாடுவோமாக. தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தரலும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியை, தனிப்பட்ட மகிழ்ச்சியை, சமூக மகிழ்ச்சியை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீமைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியோடு வாழவும் உம்முடைய அன்பு திருமண் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கவும் செய்தரணும். அன்பு இயேசுவே, நீர் உம்முடைய திருத்துதர்களுக்கு விட்டு சென்ற அந்த அமைதியை எங்களுக்கு தந்திரணும். அந்த அமைதியின் வழியாகத்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே அந்த அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை நீர் பெரிதென கருதாமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பு, அமைதி, நிறை, மகிழ்ச்சி, நல்லதொரு வாழ்வு அனைத்தையும் தந்திரோட திருவிடம் கொள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்து பயந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறில் வந்து அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடரும் திருத்தம் காத்து நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்வனவாக. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு பாருங்களா, இன்னைக்கு சாயந்தரம் ஷூட்டிங்.
எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா விழும்போதெல்லாம் கரமாகவா எழும்போதெல்லாம் வாழ்வாகவா வழி எங்குமே ஒளியாகவா என் வாழ்வையே வளமாக்கவா ஆண்டவரின் உடலினையே உணவாய் ஒன்றிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் ஆண்டவரின் உடலினையே உணவாய் ஒன்றிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் உயிராக எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வாழ் நிலை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வாழ் நிலை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா இனி தேடியே வரும் தெய்வமே உனில் வாழவே நான் வாழ்கிறேன் என்னை தேடியே வரும் தெய்வமே உனில் வாழவே நான் வாழ்கிறேன் உம்மை போல என்னை பகிர அருளை தாருமே அருளை தாருமே அருளை தாருமே ஆண்டவரின் உடலினையே உணவாய் ஒன்றிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் ஆண்டவரின் உடலினையே உணவாய் ஒன்றிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் உயிராக எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா 14/12/2025 இன்று திருவுருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவுருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. கடந்த வார காணிக்கை ரூபாய் 1778. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோவிலினுடைய மேற்கு பகுதியில் சுற்றுச்சுவரானது கட்டி எழுப்பப்படக்கூடிய நிலையில் அது பாதியிலே நின்றிருந்தது. அந்த பணியை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த 3வது வார நிகழ்வை மிகச் சிறப்பாக சிறப்பித்த நம்முடைய புனித அன்னை தெரசா அன்பியத்தாரை நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது சிறப்பானதாக இருக்கின்றது. இந்த 3 வாரங்கள் மிகச் சிறப்பாக அன்பிய குடும்பங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த சிறப்பித்தல் என்பது இந்த வழிபாட்டை இன்னும் மெருகூட்டக்கூடிய, நம்முடைய கவனத்தை இன்னும் ஈர்க்கக்கூடிய, இறைவார்த்தையில் இன்னும் ஆழப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அன்னை தெரசா அன்பியத்தார் மிகச் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். எனவே ஒருங்கிணைத்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவானுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்ட்டு.
மிகச் சிறப்பாக திருமுழுக்கு யோவானை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே அதோடு கூட போன வாரம் வச்சோம். முதல் வாரம் 1, 2வது வாரம் 2, 3வது வாரம் 3 தாத்தா அப்படின்ட்டு 3 தாத்தா வந்துட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் 4 தாத்தா அப்படின்ட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, இது எல்லாமே நம்ம பங்கேற்பு அப்படி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா குடும்பங்களும் பீடத்தில் ஏறி பங்களிப்பது என்று. எனவே அந்த வகையிலே இந்த ஒரு புத்துணர்ச்சியாக தான் சொன்னல, நம்மால் இயலாது ஒன்றுமே இல்லை. அது இந்த 3 வாரமே நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தோடு இன்றைக்கி திருமுழுக்கு யோவான்னா குடும்பத்தோடு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மனைவி பரிவோடு, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தான் தலையை சீவி இருப்பாங்க. இன்றைக்கி தன்னுடைய கணவனுக்கு தலையை சீவிட்டு ரொம்ப சிறப்பாக குடும்பத்தாரோடு இணைந்து அவர்கள் அந்த தயாரிப்பை மேற்கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆண்டவருக்குரிய காரியத்தில் இன்றைக்கி இந்த திருமுழுக்கு யோவான் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இந்த குடும்பத்தை அது மாதிரி தான் அவன்ப்பா திருமுழுக்கு யோவான்னா அவன் அந்த மாதிரி தான் சொன்னார் அப்படின்னு அவன் மகனுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே அந்த வகையிலே அதே மாதிரி தாத்தாவும் இன்றைக்கி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்திருக்கிறார்கள். அதே போல் பங்கேற்பும் என்பது சிறப்பாக இருந்தது. எனவே மிகச் சிறப்பாக பங்களிப்பு செய்த புனித அன்னை தெரசா அன்பியத்தாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் நன்றியுடன் நினைத்து கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை அருமையான வகையிலே ஒருங்கிணைத்த அன்பிய பொறுப்பாளர்களை அன்போடு நினைத்து பார்ப்போம். அன்பிய பொறுப்பாளர் திருமிகு ஆரோக்கியராஜ் ஜெனி அவர்கள் ஊருக்கு போயிருக்காங்க. எனவே இந்த 2 ஒருங்கிணைப்பாளர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்த்து இன்னும் அவர்களோடு இணைந்து உழைத்த துணை நல்வளங்களையும் நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வழிபாட்டை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அருள் சகோதரி ரோசி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் ஞாயிறு அன்பின் வாரமாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அன்பின் வாரத்தை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம். இன்று மாலை 6:30 மணிக்கு திருச்செல்வம் ஞானச்செல்வம் இவருடைய வீட்டில் அன்பிய கூட்டம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே ஆரோக்கிய அன்பியத்தார் முழுமையாக கலந்து கொண்டு நல்ல முறையிலே உங்களை இந்த வழிபாட்டிற்கு தயார் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறைக்கல்வி வகுப்புகள் உண்டு. மரியாயன் சேனை கூட்டம் உண்டு. வின்சென்ட் தி பவுல் சபை கூட்டம் நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரள் நிகழ்வு அன்புக்குரியவர்களை நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய வெளியில் நிறைவடைந்து 3 நாட்கள் சென்றிருக்கின்றோம். லோயர் கேம்ப், கேஎம்பட்டி, கேஜிப்பட்டி, கூடலூர் இந்த பகுதிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் அடுத்ததாக வரவிருக்கின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியிலிருந்து நம்முடைய பகுதியிலும் இன்னும் ஆங்கூர் பாளையத்திலும் தொடங்குகின்றது. செவ்வாய்க்கிழமை குழந்தையஸ் அன்பியத்திலே ஒரு சில குடும்பங்களை சந்திக்கின்றோம். திருமிகு பீட்டர் செல்வராஜ், திருமிகு சுரேஷ், திருமிகு வேதமாணிக்கம், திருமிகு ரவி, கக்கன் காலனியில் இருக்கக்கூடிய திருமிகு பீட்டர், திருமிகு பெஞ்சமின், திருமிகு பிரான்சிஸ், அடுத்ததாக தொடர்ந்து திருமிகு அருளானந்தம் இவர்களுடைய குடும்பங்களை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சந்திப்போம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே செவ்வாய் மாலை தயாராக இருக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து ஆங்கூர் பாளையம் செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக 17ஆம் தேதி புதன்கிழமை குழந்தையஸ் அன்பியம், அன்னை தெரசா அன்பியம் 2 அன்பியத்தையும் இணைத்து பார்க்க இருக்கின்றோம். பயணத்தை அன்னை தெரசா அன்பியத்திலிருந்து தொடங்குகிறோம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். குழந்தையஸ் அன்பியத்தில் நிறைவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். 18/12/2025 வியாழக்கிழமை மாலை செபஸ்தியார் அன்பியம், என்டிப்பட்டி கேகேப்பட்டி குடும்பங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 19/12/2025 மாலை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பத்தாரை சந்திக்க இருக்கின்றோம். 21/12/25 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு விடுபட்ட பகுதிகள் ஏதேனும் இருந்தால் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களை சந்திக்க வரவில்லை என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அல்லது அதற்கு முன்னதாகவே எங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு விழாவிற்கு நாம் வழக்கம் போல தயாரிப்புகளை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த தயாரிப்புகளுக்கு செலவினங்கள் இருக்கின்றன. உங்களால் இயன்ற நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தை திரும்பவும் ஒரு சின்ன குழு ஏற்பாடு செய்யும் என்பதல்ல, மாறாக நம்முடைய திருவிழாவைப் போலவே பணிகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு அன்பியத்திற்கும் ஒரு பணியானது கொடுக்கப்படும். எனவே அதற்கேற்ற வகையிலே அந்த பணிகளை நீங்கள் அன்பியங்களாக வருகை புரிந்து மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக நான் ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய பங்கிலே மறைக்கல்வி மட்டுமல்ல, எல்லோருமே நாம் நம்முடைய இந்த விவிலியம் குறித்த அந்த அறிவிலை அல்லது விவிலியம் சார்ந்த காரியங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கின்றேன். செப்டம்பர் மாதம் தொடங்கிய விவிலிய போட்டி பயணம் இன்னும் ஒரு 15 நாளில் நிறைவடைய இருக்கின்றது. இன்றைக்கி 14ஆம் தேதி, இன்னும் 16 நாள் இருக்குது. இந்த 16 நாளில் அன்பியத்தின் சார்பாக நீங்கள் ஒரு காட்சிப்படுத்துதல், ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். இது மாதிரி வேடம் அணிந்து அது நீங்கள் எப்படி நடிப்பீங்களோ, பேசவெல்லாம் வேண்டாம், நான் நடிக்கிறதுக்கு இதாக இருக்கும்ட்டு. எனவே நீங்கள் ஒரு விவிலியத்திலிருந்து ஒரு காட்சிப்படுத்துதலை அன்பியத்தின் சார்பாக கொடுக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமானது இளைஞர்கள், இளம்பெண்கள். 2 இளம்பெண்கள் தான் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப சாதாரணமான காரியம். என்னுடைய பார்வையில் இயேசு எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு தலைப்பு. இதை ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ பேசுவதற்கு உங்களுடைய இளம் பிள்ளைகளை ஊக்குவியுங்கள். இன்னும் 16 நாள் இருக்குது. அதனால் இளைஞர்கள், இளம்பெண்கள், உங்களுடைய வீடியோக்களை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டா ரொம்ப நல்லது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல் மாணவிகள் வாசிப்பு பயிற்சி, மாறுவேட போட்டி, அடுத்ததாக மனப்பாட போட்டி, இவை கதை சொல்லுதல் போட்டி. இந்த போட்டிகள் நான் திரும்ப இன்றைக்கி போஸ்ட்டு போடுறேன். என்னென்ன போட்டிகள் இருக்கும். உங்களால் முடியும் அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால் குழந்தைகள்னு நிறையா பேரெல்லாம் போடலை. எனவே இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய குழந்தையை இன்னும் ஆழமாக இறைவார்த்தைக்குள் கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் பிள்ளைகளுக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த விவிலியத்தை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த எப்படி அதிகாரம், ஏன்னா அங்கே சின்ன பாப்பாவெல்லாம் கஷ்டப்படுது. அதிகாரம்னா இதுதான், அதுக்குள்ளே இறைவார்த்தை, இந்த பற்றியா 1 இருக்குது பற்றியா, 2 இருக்குது பற்றியா, 3, இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். நம்ம ஃபாதர் 7லேருந்து 10னா 7லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள்லாம் சொல்லித்தாங்க. அது மாதிரி எனவே பிள்ளைகளுக்கு நாம் இந்த விவிலியத்தை முழுமையாக கற்றுக் கொடுத்தலே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. எனவே அந்த வகையில் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நாம் எந்த ஒரு அயர்வும் இல்லாமல் நம்பிக்கையோடு கற்றுத்தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் பெண்கள் குழு ஒருங்கிணைப்பானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நல்லா இருந்துச்சா பெண்களுக்கெல்லாம்? அருமையான வகையிலே உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. அருள் சகோதரி ரீட்டா அவர்கள் நாகர்கோவிலிருந்து வருகை தந்திருந்தாங்க. அவர்களுடைய அந்த வருகை என்பது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 17 பேருக்கு மேலே இருந்திருப்பீங்களா? ரொம்ப அநேகமாக நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு. இவங்களுடைய ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றதாக பெருமையாக சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஃபாதர். எனக்கு ரொம்ப நிறைவு அவங்க இருந்து வந்ததுக்கு. அதனால் நான் திரும்ப இன்னும் 2 மாதம் தொடர்ச்சியாக உங்களுடைய பெண்களை நான் ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி தந்திருக்கிறாங்க. எனவே அந்த அளவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த மாதிரி இந்த இயக்கங்கள், குழுக்கள் தான் நம்மை இன்னும் மெருகூட்டும். அதனால் இந்த கம்பம் திருவை இயக்கங்களால், குழுக்களால், பங்கேற்பால் சிறப்புற வேண்டும். அதுதான் அருமையான ஒரு திருச்சபை. அதனால் பெண்கள் குழு தொடங்கியிருக்கின்ற இந்த பயணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களை நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களை மன்னிக்கவும், இந்த ஆண்டு நம்முடைய கோவிலை அழகுறச் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள் என்று நாங்கள் சின்ன திட்டம் போட்டிருக்கிறோம். அதனால் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வி தெபோரா,
செல்வி யாழினி, செல்வி மதுபாலா, இந்த 3 பேரும் உங்களை பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு நீங்கள் அனுப்பிவிங்க. அதாவது பரீட்சை பாதிக்காமல் தான் அவங்க பார்த்துக்குவாங்க. அவர்கள் அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்கணும். இளைஞர்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க, அடுத்து அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா இவங்களை உருவாக்கணும். அதனால் இந்த ஆண்டு ஒரு சின்ன முயற்சி, குடிலிருந்து எல்லாமே இவங்க செய்யலாமா அப்படின்ட்டு முயன்றவரை இவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் பெற்றோர்கள் ஊக்குவித்து பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருக்கரத்துணையில் சென்று வாழுங்கள். வாழ்வு பள்ளி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்து வாழ்க. மரியே வாழ்க.